அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது முத்திரைகள் பார்க்க போறோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தூக்கமின்மை நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? வயதானவங்க இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் சரி, அவங்களுக்குலாம் நிறைய தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர்றதுக்காக நல்ல முத்திரைகள் ஏதாவது சொல்லுங்க, ஆசனங்கள் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இதுல பகுதி 1. இதுல ஒரு 2 முத்திரை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முத்திரை சக்தி முத்திரை. சக்தி முத்திரையில இப்ப கையில நம்ம வச்சுட்டு நம்மளோட இந்த கட்டை விரல் மட்டும் உள்ள வச்சுட்டு எல்லா விரலுமே நம்ம இப்படி மூடிட போறோம். மூடிட்டு 2 பக்கமே இப்படி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல ஆள்காட்டி விரலும் நடு விரலும் அப்படியே தான் இருக்கும். இதுல மோதிர விரலையும் சுண்டு விரல் 2மே நம்ம இப்படி நீட்டி வைக்க போறோம். அதே மாதிரி நம்ம வலது கையில வைக்க போறோம். இதுல இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது 2மே இப்படி சேர்த்து வச்சுட்டு இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலோட நுனியுமே நம்ம சேர்த்து வைக்க போறோம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஆள் கட்டி விரலையும் நடு விரலையும் இந்த முட்டி சொல்றோம்ல, அதை நம்ம சேர்த்து இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு இப்படி வைக்கிறோம். அதை நேரம் ஆச்சு வைக்க போறோம். இதை அப்படியே நம்ம மார்புக்கு மத்தியில வச்சுட்டு ஒரு சில வினாடிகளை இருக்கலாம். நான் இப்போ நார்மல் சுக்காசனால உட்காந்துருக்கேன். இதுல முதுகுத்தண்டு நல்லா நேரம் ஆக்கி வச்சுட்டு நல்லா மூச்சை முள்ள இழுத்துட்டு வெளியில விட்டுடலாம். இதுலயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரை அப்படியே நம்ம படுத்துட்டே செய்யலாம். இப்ப நம்ம தூக்கத்துல வரலங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம பெட் மேலே இப்படி படுத்துட்டே மார்புக்கு மத்தியில இப்படி வச்சுட்டு இப்படியே சில டைம்ல சில நேரம் அப்படி இருக்கலாம். ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிடங்கள் கண்டிப்பாக இந்த முத்திரையில இருக்கணும். இப்ப அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. சூரிய முத்திரையில நம்மளோட மோதிர விரலோட நுனியையும் கட்டை விரலோட நுனியுமே நம்ம இப்படி சேர்த்து வைக்க போறோம். 2 கைகளையுமே வலது கையிலையும் இடது கையிலையுமே சேர்த்து வச்சு அப்படியே திருப்பிட்டு நம்ம மடி மேல இப்படி வச்சுக்கலாம். படுத்த நிலையில செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே படுத்துட்டு நம்ம கைகள் இப்படி கூட வச்சுக்கலாம். இப்ப உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்மளோட உள்ளங்கை மேல் நோக்கி பாக்குற மாதிரி நம்ம வைக்கிறோம். சில வினாடிகள். எப்பயுமே ஒரு முத்திரை செய்யும் போது ஒரு 2 முறை நல்லா மூச்சு இழுத்து வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருக்கணும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி இந்த முத்திரைகள் செய்யறதுனால அப்படி பார்த்தோம்னா நம்மளோட இந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே நல்லாமே காம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட மைண்ட் நல்லா காம் ஆகும். இந்த மாதிரி பண்ணதான் நம்மளுக்கு அந்த டென்ஷன் நல்லாவே குறைஞ்சிரும், மன அழுத்தம் குறையும். ஸோ அதனால நமக்கு ஈஸியா தூக்கம் வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனா இதை ஒரு சில இதுல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரலையே, இதுல ஒன்றும் பலன் இல்லையேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப நேரம் கண்டிப்பாக இருக்கணும். டெய்லி செய்யணும். ஒரு 10ல இருந்து 15 நிமிடங்கள் இது செய்யணும். செஞ்சுட்டு டெய்லி செய்யும் போது பாத்தீங்கன்னா பலன்கள் ஜாஸ்தியாக்கும். இந்த முத்திரைகள் எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.